காலேஜை கட்டடிக்கிறதுக்காக ஈஸியாக ஏற வேண்டிய பஸ்ஸையும் விட்டுட்டு திரும்புகிறான் பார்த்தீங்களா, இவன் தாங்க நம்ம ஹீரோ. இவன் காலேஜ் லைஃப்பில் நடந்தது, நடக்கிறது, நடக்க போகிறது, இதை தாங்க பார்க்க போகிறோம். காலேஜ் வந்து 3 வருஷம் ஆச்சுங்க. தூங்கிட்டே தாங்க இருக்கான். எந்திரிச்ச பாடே இல்லை. எந்திரிச்சு என்ன பண்ணுறான் நீங்களே பாருங்கள். ஜாலியாக போயிட்டு இருந்த நம்ம ஹீரோட வாழ்க்கையில் திடீர்னு ஒரு மாற்றம், ஏன் திருப்பம்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி சில பிரச்சனைகளால் நம்ம ஹீரோ டிபார் ஆகிட்டாங்க. என்னங்க டிபார்னா என்னன்னு பார்க்குறீங்களா? ஏற்கனவே படித்த செமஸ்டரை நம்ம ஜூனியர்ஸோட திரும்பவும் படிக்கிற ஒரு நரக வேதனைங்க. என்னாச்சு? டிபார் மாமா. எப்படி? அட்டெண்டன்ஸ் லாக்கு. வீட்டை ஏமாத்திடுறா. இல்லை மச்சான், வீட்டில் சொல்கிறது தான் பெஸ்ட்டு. வீட்டில் சொல்ல வேண்டாம். நீ படிக்க நினைக்கிறியா? படிக்கிறேன். அப்போ ஏமாத்திரு. எப்படி? 6 மாதம் காலேஜ் போகாமல் நான் எங்கே இருக்கேன்? 6 மாதம் என் கூட இரு. வீட்டில் சொன்னால் தாங்க மாட்டாங்கடா. அடுத்த வருஷம் ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம்? ஒரு நாள் காலேஜை கட்டடிச்சு பேசாம காலேஜே போயிட்டு ஆக்சிடென்ட் ஆனப்போ அட்டெண்டன்ஸ் ஆகுது கிடச்சது. நம்ம கூட படித்தவெல்லாம் காலேஜ் போயிட்டு 6 மாதம் என்ன பண்ணுறது? மாமா சொல்கிற மாதிரியே பண்ணிடலாம். ஹலோ கார்த்திக். ஹலோ அப்பா. எங்கப்பா இருக்க? காலேஜ் போயிட்டு இருக்கேன்ப்பா. நல்லா இருக்கியா? சாப்பிட்டியாப்பா? காலேஜுக்கு போயிட்டு வந்து பண்ணுறேன். எப்படியும் 6 மாதத்து பெங்களூர்லேயே விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம ஹீரோ அவனோட ஜூனியர்ஸ் கூடிய தேர்ட் இயர் மறுபடியும் படிக்கிறாங்க.
இவன் தாங்க நவீன். நம்ம ஹீரோக்கும் இவனுக்கும் எப்பயுமே ஆகாதுங்க. ஏன்னா பையன் வேற கொஞ்சம் அழகா இருக்கானா, அதான். என்ன கார்த்தி, போன வருஷமே இந்த சப்ஜெக்ட்லாம் படிச்சிருப்பில்ல நீ? ஆமாண்டா, இதை போன வருஷம் வர படிச்சேன்டா. யாரா அவன் போனது? இவன் கூட இப்போ 2 வருஷம் இருந்தீங்க. ஏய், எனக்கு இவனுக்கு ஆகாதுடா. சரி, வரட்டும் பார்த்துக்கலாம் விடு. டேய் மச்சான், கிளாஸ்னா எப்படி போகுது? ஏய் ஷாம், வாடா டேய், வாமாமா வா, கிளம்பலாம். ஜாலியாக தானே இருக்கேன். இந்த வந்துடுறேன் மச்சான். ஒரு அட்டுடா. ஹலோ தம்பி. ஹலோ அப்பா, எங்கேப்பா இருக்க? ரூமில் தான் இருக்கேன். என்ன பண்ணுற? உடம்பு நல்லா இருக்கா? நல்லா இருக்குப்பா. எப்போ தம்பி காலேஜ் முடியுது? இந்த வருஷம் முடிஞ்சிரும்ப்பா. அரியர்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் அடுத்த வருஷம் வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்டோட கம்பெனியில் சொல்லி வச்சுருக்கேன், சீக்கிரம் வந்து சேரு. இல்லைப்பா, அரியர் இருக்குப்பா, முடிச்சுட்டு வந்துடுறேன்ப்பா. ஐயா இல்லை தம்பி, வேலை மிஸ் ஆகிடும். குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சிக்க, சீக்கிரம் வரப்பாரு. சரிதானே? ஹலோ, என்னடா சொல்கிறது கேட்குதா இல்லையா? ஹலோ ஹலோ. அப்புறம் பண்ணுறேன்.
அப்ப ஏமாத்தி 6 மாசம் என் கூட வீட்டுல சொல்றாங்க குடும்ப கஷ்டம் கார்த்தி, என்னடா? வீட்டை சொல்லிட்டியா? இல்லடா. இன்னும் சொல்லையா? அதை விடுடா. நேற்று ஒரு மோசமான கனவுடா. என்ன கனவு? இந்த இடத்துல தூக்கு போடுறேன். யாரு நீ? இந்த இடத்துல ஏன்டா நீ? என்னடா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. காசை வாங்கிட்டு ஊரா போய் சுற்றிக்கிட்டு இருந்த, படிக்க தானே போனேன். அப்புறம் என்ன? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பாட்ட பேசு, சரியா? ம் ம் இல்லடா, அந்த தைரியத்தில் நானும் இருக்கேன்டா. நான் அப்பா மூஞ்ச பார்த்து இப்படி பேசுறதுன்னு தெரியல. எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. இவனது தவறுகள் இவன் வாழ்க்கையில் ஓராண்டை வீணாக்கியது. இது போன்ற தவறுகளை யாரும் செய்ய வேண்டாம். இப்படிலாம் சொன்னால் கேட்க போகிறீங்க. நான் சிம்பிளாகவே சொல்கிறேங்க. 4 வருஷம் கஷ்டப்படுங்க, கண்டிப்பாக 40 வருஷம் நல்லா இருக்கலாம். Oppan Gangnam Style. Gangnam Style. Oppan Gangnam Style.